Hello everybody, welcome back. Welcome back to our channel Dr. Venkat's Marriage Solutions. Last week வந்து phase of void, distractions and crisis பற்றி பார்த்தோம். இந்த வாரம் we will take a look at reunion phase and the completion or legacy phase. அதான் last phase. So now in the phase of distractions void இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம்னா we will enter the phase of reunion and deep connection. இந்த ஃபேஸில் நமக்கு கரியர்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க கரியருக்காக வெளியூர் போயிடுவாங்க, அவங்க செட்டில் ஆயிடுவாங்க, இல்லை மேரேஜ் பண்ணி வேறு ஃபேமிலி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் an opportunity for renewed physical intimacy and emotional connection. இன்ஃபேக்ட் இதை வந்து பீரியட் ஆஃப் செகண்ட் ஹனிமூன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி ஃபேஸ் ஆஃப் ரியூனியன் அண்ட் டீப் கனெக்ஷன். இப்போ நம்ம அடாப்டேஷன்ஸ் பண்ணிக்க வேண்டியது பார்த்தா ரொம்ப குறைவு தான். பாஸ்டில் பார்த்த மற்ற ஸ்டேஜஸில் நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபேஸில் ரெண்டு விஷயம்தான், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அவ்வளோதான். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட். அதுதான். ஈட் வெல், லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிடுங்க. ரைஸு ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ரைஸு, மைதா, சால்ட்டு, சுகரு இது எல்லாமே குறைச்சிக்கோங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் போங்க, வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டூ ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் விச் கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்த் இன் அ குட் மேனர். ஸோ ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வயசான காலத்தில் ஆஃப்டர் 50 ஆஃப்டர் 60 நீங்கள் உங்கள் ஸ்பௌஸுக்கோ இல்லை உங்களோட சில்ட்ரனுக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டு கிஃப்டே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது தான். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலாக அவங்களை கூட்டிகிட்டு அலையிற மாதிரி அந்த மாதிரி நிலைமையும் நீங்கள் உருவாக்காதீங்க. ஸோ ஹவ் இஸ் தட் பாசிபிள்? பை பீயிங் ஹெல்தி, இல்லையா? ஸோ ஈட் வெல் and drink lot of water, and this is often neglected. Dehydration is a very big problem in old age. When there is dehydration என்ன ஆகும்னா நியூரான்ஸ், பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அது ஷ்ரிங்க் ஆகிறதுனால நமக்கு வந்து they will not function properly. நமக்கு இரிட்டேஷனு, க்ளவுடினஸ்ஸு, மெமரி லாஸு இதெல்லாம் வந்து அதிகரிச்சிடும். ஸோ ட்ரிங்க் plenty of water and hydrate yourself. இளநீர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்திட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் மென்டல் சைட் ஆஃப் திங்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இன்வால்விங் மெடிடேஷன் அண்ட் யோகா. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எனார்மஸ்லி யூஸ்ஃபுல் டு டேக் கேர் ஆஃப் அவர் மென்டல் ஹெல்த். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நவ் யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் ஸோ தட் யுவர் ஓல்ட் ஏஜ் இஸ் ஹெல்தி. அந்த ஐடியா இஸ் நாட் டு லிவ் லாங், தி ஐடியா இஸ் டு லிவ் லாங் ஹெல்தி லைஃப். அதுதான். ஸோ 60 வயசுலேயே வந்து டிசீஸ் 90 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாழ்கிறோம்னா அந்த 30 இயர்ஸும் வந்து இஃப் யூ ஆர் சஃபரிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் புவர் மீன்ஸ் what is the point of our life? So 90 இயர்ஸ் வரைக்கும் வாழ்றீங்கன்னா 90 இயர்ஸும் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ திஸ் இஸ் தி அடாப்டேஷன். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆர் லெகசி ஃபேஸ். இதுதான் லாஸ்ட் ஃபேஸு. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம எல்லா ஃபேமிலி எல்லாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டுருப்போம். ஸோ நமக்கு வேறு குழந்தைங்களாம் வந்திருப்பாங்க. So now நம்ம ஜென்ரலாக what we do, we start to share our experience with our children and grandchildren. So adaptations பார்த்தோம்னா the same thing, similar to what we did in the reunion and deep connection phase. அதே தான், physical and mental health டேக் கேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணணும். என்னன்னா, ஒரு ஃபைல் போட்டு நீட்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கம்பைல் பண்ணி வச்சிடணும். சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதை குழந்தைங்களுக்கு சொல்லிடணும். இந்த ஃபைலில் நான் இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவர் லைசன்ஸு, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸு, கோல்டு,
மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, எவ்வளோ டெட்டு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட்டாக கம்பைல் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு அதை பத்திரமா வச்சுட்டு நீங்கள் உங்கள் சில்ட்ரன்கிட்ட சொல்லிடுங்க, தம்பி இதில் எல்லாமே இருக்குப்பா, பாப்பா இதில் எல்லாம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன், நம்ம ஃபேமிலி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் மட்டும் அன்கிளைம்டு ஷேர்ஸ் வந்து 1.4 பில்லியன் ஷேர்ஸ். 1.4 பில்லியன் எவ்வளோ, 140 கோடி ஷேர்ஸ் வந்து அன்கிளைம்டாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணது, அதை வந்து அவங்க குழந்தைங்க கிளைம் பண்ணவே இல்லை. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஷேர்ஸ் அந்த 1.4 பில்லியன் ஷேர்ஸ் அன்கிளைம்ட் அமௌண்ட் வந்து 65,000 crore to 70,000 crore வேல்யூ. ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் கிட்டத்தட்ட 80,000 crores அன்கிளைம்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் வந்து டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1.8 lakh crores ஒர்த் ஆஃப் தி ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெபாசிட்ஸ் இன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இது எல்லாமே அன்கிளைம்டாக இருக்குது. இது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக போய் வேற இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதனால தான் அன்கிளைம்டாக இருக்கு. மை ஃப்ரெண்ட், என்னோட கிளாஸ்மேட்டு டாக்டர் பவீனா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு சிட்டிப்பாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து 1990s நல்ல நல்ல கம்பெனிஸில் வந்து நிறைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங், என்ன சொல்றது, ஃபேண்டாஸ்டிக் திங் தட் ஹி டிட். ஆனால் அவர் ப்ராப்பராக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்ல தவறிட்டார். ஸோ இப்போ நிறைய அப்போலாம் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் தான், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ தான் டிமேட் அக்கௌண்ட்ஸு, இப்போ கடந்த 2 டெக்கேடாக தான் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதனால வந்து அவங்கள நிறைய ஷேர்ஸ் வந்து அவங்களால கிளைம் பண்ணவே முடியல. இப்போ நம்ம அன்கிளைம்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 வருஷத்துக்கு தொடர்ந்து ஷேர்ஸ் வந்து கிளைம் பண்ணவே இல்லை அப்படின்னா, அது வந்து என்னன்னா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபண்டுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம கிளைம் பண்ணோம்னா இட்ஸ் அ வெரி வெரி டீடியஸ் ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது அது இன்னும் அதை வாங்குறதுக்குள்ளேயே எப்பா சாமி அப்படின்னு ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும். நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம காலத்துக்கு பிறகு நம்மளோட ப்ராப்பர்ட்டி நீட்டா அவங்க கைக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம எல்லா ப்ராசஸையும் பண்ணி வச்சிடணும். இது எல்லாமே பாஸ்வேர்ட்ஸ், நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸு, இது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் நீட்டாக ஒரு ஃபைலில் போட்டு கம்பைல் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிடுங்க. என் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளோட ப்ராப்பர்ட்டிப்பா, இதை நீங்கள் டேக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாமினேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கணும், வில் ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் வெறுமனே ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறது இல்லை, ஆகாது. அந்த தமிழ் என்ன சொல்லுவாங்க, இல்லை என்னப்பா சொல்லுவாங்க, அது ஐயோ தமிழ் எனக்கு வரமாட்டேங்குது. அந்த வில்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. சும்மா எழுதி வைக்கிற பேப்பருக்கு வந்து வேலிடிட்டி கிடையாது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு தான் நம்ம இந்த ஏஜ்ல, நம்ம லெகசி ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜில் வந்து நம்ம பண்ணி வைக்க வேண்டியது. ஸோ தட் அவர் சில்ட்ரன் இன்ஹெரிட் அவர் ப்ராப்பர்ட்டி ஸ்மூத்லி வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஸோ வித் திஸ் கிளாஸ் வி இன் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ். இனிவரும் காலங்களில் நம்ம வில் சி தி காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை கப்புள்ஸ் இன் டுடேஸ் லைஃப். இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் என்னென்னலாம் காமன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேரிடு கப்புள்ஸில். இப்போது ஆக்சுவலி ஜென்ஸி வந்துட்டாங்க மேரேஜ்க்கு. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு வில் சி ஒன் பை ஒன். I hope all these 7 stages are useful for you. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, ரைட்? ஸோ we'll see in some other video, useful video next week. Until then, keep yourself safe and respect your spouse with
respect your spouse, treat your spouse with respect. That is the most important. Right? Bye. Thank you.